கம்மியாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அது போயிடும். அவர் சொல்கிறாரு, உன் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுன்றாரு. பெரிய விசுவாசம் ஒருவேளை ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசம் எனக்கு இல்லாமல் இருக்கலாங்க. அவருக்கு இருந்த விசுவாசத்திலே அவரை வல்லவனானான் என்று பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். ஆமென். தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக ஆமென் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற உறுதியோடு ஆமென் நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். 100 ஆண்டுகள் காத்திருந்தார். கர்த்தருடைய விசுவாசத்துக்குரிய பலனை தேவன் கட்டளையிட்டார். அதே போல தான் நமக்கு ஒருவேளை ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். இன்னும் தைரியத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் தாகத்தோடு, இன்னும் வாஞ்சையோடு இயேசுவுக்காக நாம் எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாக, இயேசுவுக்காக சாட்சியாக எழும்பத்தக்கதாக நம்முடைய கிராமத்தில், நம்முடைய வாழ்கிற பகுதியில், நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு வழியில் இயேசுவுக்காக சாட்சியை நிற்கத்தக்கதாக கிருபைகளை தேவன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மளை வெறுமையாக விட மாட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையாக இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணரலாம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் உணரலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாட்டாலும் உலக மக்கள் பார்க்கும்போது இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார், இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த ஆமென் இந்த அருமையான அற்புதமான ஆமென் இந்த சபை ஒழுங்குக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஆமென். இந்த சபையில உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி ராஜா. இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை என்னை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். போன வாரமெல்லாம் என்னை நடத்தினீரே, போன வாரமெல்லாம் கிருபையாய் நடத்தினீரே, குறையில்லாமல் நடத்தினீரே, அக்கடிக்கு தப்பு வைத்தீரே. ஹல்லேலூயா. பெரும் புயலுக்கு என்னை தப்பு வைத்தீரே, உமக்கு நன்றி. அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல இந்த பரிசுத்த ஆராதனையை ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கணும். தடையா இருக்க எல்லா தடையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடையட்டும். எல்லா தடையும் நீங்கி போகட்டும். தடையை உண்டாக்குற எல்லா சத்துனுடைய கிரியைகள் முற்றிலுமாக மாறட்டும். ஆமென். ஆமென். நான் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி பரிசுத்த யோசுவா சொன்னது போல நாமும் கூட தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை சேவிப்பதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, இந்த ஆராதனைக்கு தடையாயிருக்க எல்லா தடையும் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பெரிய வல்லமையினாலே நீக்கி போடும் ஆண்டவரே. ஆமென். இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்கணும், தடையில்லாமல் ஆராதிக்கணும், உற்சாகமாக ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும். அதுக்கு எந்த தடை வராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த நாள் பாடுகிற பாடல்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர், நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வாதமாய் மாற்றும், ஜெபிக்கிற ஜெபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், ஆராதனை நேரங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து ஆமென் ஆமென் ஒருவேளை ஆண்டவர் சிறப்பு பாடல், சிறப்பு வசனங்களை சொல்கிறோம் அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ஹல்லேலூயா காணிக்கை பாடலை பாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் ஹல்லேலூயா தேவனுடைய வசனங்களை கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு காரியத்திலையும் பரிசுத்த தேவன் பரிசுத்தமாய் நம்ம நடத்தத்தக்கதாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். எல்லா தடையும் நீங்கி போய் ஆமென் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக இந்த நாள் தேவனுடைய வசனங்களை கொண்டு வருகிற ஆமென் சுதன் செல்வகுமார் குரூப்புக்கான ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பிரயாணங்களை தேவனை ஆசீர்வதித்து கொண்டு வருவாராக, அவள் சரியான நேரத்தில் கொண்டு வருவாராக. ஆமென். அவருக்கு இருக்க எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆமென். அங்காங்கு பிரயாணப்பட்டு வருகிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரயாணத்தை துவங்குகிற பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகணும், தேவனை ஆராதிக்கணும், தேவ சமூகத்தில் காணப்படணும்னு சொல்லி வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு ஆமென் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் பெயர் பெயராக தேவன் ஆசீர்வதித்து
பிரயாண தடைகளை நீக்கி போட்டு தேவ சமூகத்தில் தேவன் பிள்ளைகளை கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சுவோம். இயேசுவே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. நாங்கள் ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே முழு பலத்தோடு ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் இருக்க இந்த மகிமையின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும், இந்த வாரத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், இந்த மாசத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டு சொல்லுங்க, போன மாதம் மூணாவது மாசம் முழுவதும் எங்க கூட இருந்தீங்களே, இந்த 4வது மாசத்துல கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றினுங்க. ஆமே, இந்த 4வது மாசத்துல ஆமே நல்ல காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமே, 4வது காரியத்துல விரும்பின காரியத்தை தேவன் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, போன வாரம் பாருங்க, மழை வர்றதுக்கான அறிகுறியே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மழையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆசீர்வாதம், நாளைக்கு அவர் என்னைக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே, நீங்க விரும்பின காரியத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, நன்றி. ஆனால் ஒரு சிலருக்கு அது இழப்பா கூட இருக்கலாம். ஒருவேளை நெல் அறுக்கிறவங்க அந்த மாதிரிங்களுக்கு அந்த மழை கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ ஒரு நன்மை செய்வதற்காக கர்த்தர் நன்மையை செய்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆமேன் மற்றவர்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நிரப்ப விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு, ஹல்லேலூயா, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை, விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த நாள் பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானவர் உலாவ போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையான நிரப்ப போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் விடுதலை இல்லாமல் போகக்கூடாது ஆண்டவரே, ஒருவரும் சுகம் இல்லாமல் போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் விடுதலையோடு, எல்லாரும் நல்ல சரீர சுகத்தோடு, நிறைவான பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு தேவன் ஒரு மனதின் ஆவியை தரட்டும், உற்சாகத்தின் ஆவியை தரட்டும், ஆமென், கிருபையின் ஆவியை தரட்டும். இந்த 40 நாட்கள் ஜபத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும், நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நன்மையை செய்யட்டும். ஆமென். இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு விலையேறப்பட்டது ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த சமூகம் எங்களுக்கு ஆனந்தமானது ஆண்டவரே. இப்பொழுது எங்களை உங்களுடைய சமூகத்தில் முழுமையாக தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கிற கர்த்தாவே. இப்பொழுது உங்களுடைய பரத்திலிருந்து உங்களுடைய ஒத்தாசை அனுப்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பி ஆண்டவரே, இந்த வாரத்துக்குரிய எல்லாம், இந்த மாசத்துக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்து நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் திருப்தியாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கொண்டு வந்த நம்முடைய அடியார்களுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கும் அடியார்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டு உங்களுடைய விளையாடப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க நீ கிருபைதார். எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். தயவுசெய்து அவங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்க ஃபர்ஸ்ட். அவங்க செக் பண்ணிக்கங்க. முதல் பாடல் 730 தம்பி 730 733 அதான் உயிருக்கா, உயிர் இல்லையா? Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. 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 Jesus. Hallelujah. Hallelujah.
பிரைஸ் தி லார்ட். என்னது அதில் வாலிமை அதில் வாலிமை எந்த சிக்னல் பாரு. உயிர் இருக்கா இல்லையா? ஓமாய் கொடு தம்பி. ஓமாய் கொடு உங்களுக்கு. அது ரெடியான ஒன்று வாங்கிக்கோ. 733 பாடு. இதுவரை நடத்தி குறைவேண்டிய காட்டி மகிழ்வை தந்தீரே நன்றி. பாடலாம் சேர்ந்து. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்த கைத்தட்டி சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா.
நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. சொல்லுங்க நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. தண்ணீரை கடந்து தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன். மதிலை தாண்டினேன் கும்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன். மதிலை தாண்டினேன் கும்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. 3 மாசங்கள் இதுவரை நடத்தி குறையில்லாமல் காத்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. அவர் கொடுக்குற சமாதானம் சந்தோஷம் இதெல்லாம் நம்ம யோசித்து கூட அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சில சோதனைகள் சில வேதனைகள் சில போராட்டங்கள் சில நடுக்கங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் கூட அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து நீக்கி உண்மையிலேயே முடியாத காரியம் எவ்வளோ இருக்குது வரல. இந்த பாட்டு கூட நம்ம பாடப்போம். எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையிலே செய்பவரே என்ற ஒரு பாடல். எண்ணி முடியாத அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கார். என்னுடைய வாழ்க்கை நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப யோசித்து பார்ப்பேன். இந்த 40 நாள் கூட்டங்களில் ஒவ்வொரு நாள் நடத்துகிற விதங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களையும் ஆண்டவர் அப்படி நடத்திட்டு தான் இருக்கார். ஹல்லேலூயா. யாரையும் வெறுமையாக நடத்துறதே கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோமா? டிவியில் பார்த்து நீங்கள் அதை பாடுங்க கூட சார். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லாம் சேர்ந்து கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எல்லாம் சேர்ந்து கோடி 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 நன்றி சொன்னாலும் ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ?
காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எல்லாம் சேர்ந்து கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை எண்ணி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளை எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும்
ஒரே ஒரு பாடலை பாடிட்டு நான் சுதன் கையில் கொடுத்துடலாம். அவங்க வந்து ஆராதனை நடத்துவாங்க. சரிங்களா? ஒரு புது பாடல். சரிங்களா? அதை நீங்கள் டிவியில் பார்க்கலாம். பாடுவோம். சரிங்களா? என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். நினைவினை அறிகிறேன், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். தூரத்தில் இருந்துமே நினைவினை அறிகின்றேன், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர், கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாற்றும் அபிஷேகம் நீந்தெடுத்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாற்றும் அபிஷேகம் நீந்தெடுத்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சிறகினால் அழைப்பது போல் வாழ்ந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தி. கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தி. என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர், என்றும் இன்னும் மாறிடாதவர். என் வாழ்வில் மாற்றம் தருபவர், என் நேசர், என்றும் இன்னும் மாறிடாதவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம் கொஞ்ச நேரம். ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்களை திறக்கவே வேண்டாம். ஹalleluya. ஆண்டவரை நம்ம இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் முழு இருதயத்தோட தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya.